புஷ்பக 27 அப்படின்னு சொல்லி இதுக்கு டைட்டில் வச்சுருக்கிறீங்க. ஸோ அதுக்கு பின்னால் ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா இந்த டைட்டிலுக்கு பின்னால்? ஒரு முன்கலம் செய்வமாக இருந்தால் அதுக்கான பேர் வந்து புஷ்பகம், அதாவது ராவனுடைய விமானத்தின் பேரை வைப்போம். அடுத்த 27 என்று சொல்கிறது எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். இந்த திரைப்படம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை காலங்கள் தேவைப்பட்டது? 3D அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்சிகள் நிறைந்த திரைப்படமாக இருக்கிறதால எங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வருடங்களை நாங்கள் தாண்ட வேண்டியிருந்தது. ஒரு டைரக்டராக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது? இந்த விஷயங்கள் மாற்றினா எங்களுடைய சினிமா வளர்கிறதுக்கு காரணமாக இருக்குமோ? பொழுதுபோக்கான படத்தை எடுத்து செய்ய போகிறோம்னு சொன்னால் அவர்கள் எங்களோட படத்தை அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதில் விஷயம் இல்லை. ஏன்னா தென்னிந்திய திரைப்படத்தை அது விஷயத்தை காட்டுறாங்க. எங்களோட விஷயத்தில் எங்களுடைய மண் வாசம், மண்ணினுடைய ரசனை, எங்களுடைய மொழி நடை. பாட்டை பார்க்கும்போது வந்து ஒரு ஹஸ்பண்டை வந்து நாங்கள் ஒரு கோயில் அங்கே அனுப்பும் போது அவங்களுடைய அந்த பிரிவினையை வையப்படுத்தின ஒரு பாட்டு. மனைவியோட மனநிலை எப்படி இருக்கும் என்றால், உன் மீது கொண்ட காதலை விட தேசத்தின் மீது கொண்ட காதல் எனக்கு பெருசுங்க. ஒரு களமாக இருந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு? இந்த கலை இயக்கம்ன்றது முக்கியம். ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் சார்ந்த ஒரு மூவிக்கு ஒரு செட் நாங்கள் அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விண்வெளிக்கு போகிற விண்கலத்தை வந்து ஒரு வீட்டு கூரையில் மாடல் பண்ணிட்டாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் வந்து செய்கிற ஐடியா இருக்கா இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா? தியேட்டரில் படம் பார்த்தாக்கள் எல்லாம் வந்து படம் முடிஞ்சது தெரியல. டக்குன்னு படத்தை நாங்கள் முடிக்கிறோம். ஒரு மணி நேரம் 15 நிமிஷத்தில் படத்தை முடிச்சோன்னே அவங்க கேட்குறாங்களா அடுத்த பகுதியை திரைச்சொல்லி. ஐபிசி உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு வானவில் நிகழ்ச்சியோடாக சந்தோஷமாகவே இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு எங்களோட எந்த டீம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் புஷ்பக 27 திரைப்படத்தினோட இயக்குனர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ படம் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ முதல்ல வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறோம். நலமாக இருக்கிறாரு அவரே சொல்லிட்டாரு. ஸோ திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி இருக்குது. ஸோ மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குது? யாழ்ப்பாணத்தில் வந்து நாங்கள் 9 காட்சிகளில் ஷோ பண்ணாங்க. ஓகே. பார்த்துவிட்டு நல்ல வரவேற்பு, ஒரு வித்தியாசமான முயற்சி ஒன்று, எல்லாரும் பிரமிக்க வைக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக தான் இருந்தது. பழமையாக வர்ற படங்களை விட இது ஒரு மாற்று ஜோனரில் நாங்கள் செய்த வந்து எல்லாம் வரவேற்றாங்க. ஒரு பிரமாண்டத்தை கொடுத்துச்சு. 3 2 1 0. ஈழத்தில் எடுக்கக்கூடிய திரைப்படங்களை வந்து வரவேற்கிறது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து புஷ்பக 27 அப்படின்னு சொல்லி இதுக்கு டைட்டில் வச்சுருக்கிறீங்க. ஸோ அதுக்கு பின்னால் ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா இந்த டைட்டிலுக்கு பின்னால், இந்த பேர் வைக்கிறதுக்குரிய ரீசன்? என்ன விஷயம் என்று சொன்னால், எங்களுடைய திரைப்படத்தினுடைய அடி லைன் அது வந்து என்னது, தமிழருடைய தொன்மை, தமிழருடைய தொன்மையை தேடி செல்லக்கூடிய மாதிரியான ஒரு கதை அம்சம் தான் எங்களோட திரைப்படம். அவ்வாறு நாங்கள் பார்க்கக்குள்ள புஷ்பக என்றது எங்களுடைய ராவணன், அதாவது தமிழ் மன்னன் ராவணனுடைய வாகனம், விமானமாக இருந்தது. அப்போ இது ஒரு கற்பனை கதை தானே. நாங்கள் பிளான் பண்ணது 2060ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எவ்வாறு இங்கே இருக்கலாம் என்ற ஒரு பிளானிங்லாம் நடத்தினாங்க. அப்போ நாங்கள் 2060ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எங்களுக்கான ஒரு கட்டுமானங்கள் இருக்குமாக இருந்தால், ஒரு விண்கலம் செய்வமாக இருந்தால் அதுக்கான பேர் வந்து புஷ்பகம், அதாவது ராவனுடைய விமானத்தின் பேரை வைப்போம். அடுத்த 27 என்று சொல்கிறது எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன் 27 நட்சத்திரங்களையும் நாங்கள் அதில் மென்ஷன் பண்ணி தான் செய்திருக்கிறோம். அப்போ புஷ்பக 27, அதாவது ராவணனையும் இன்றைய எமது வரலாற்றையும் இணைச்சு நாங்கள் ஒரு பேரை போட்டிருக்கோம். அந்த விண்கலத்துக்கான பேர். பெரும்பாலும் ஈழத்தில் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 நாள், ஒரு மாதம் அப்படியானது இதாக தான் இருக்கும். அது கூடையில் எடுத்துருவாங்க. ஸோ இந்த திரைப்படம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை காலங்கள் தேவைப்பட்டது? அது வந்து உண்மையில் 2012ஆம் ஆண்டு இந்த திரைப்படத்துக்கான முயற்சிகளை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திரைப்படம் வந்து ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்சிகள் நிறைந்த திரைப்படமாக இருக்கிறதால, அதாவது 3D அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்சிகள் நிறைந்த திரைப்படமாக இருக்கிறதால எங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வருடங்களை நாங்கள் தாண்ட வேண்டியிருந்தது. ஏனென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், தென்னிந்திய திரைப்படங்களும் சரி, ஹாலிவுட் மூவிலும் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் விஷுவல் எஃபெக்ட்ஸ் சார்ந்து ஒரு நிறுவனங்கள் ஒர்க் பண்ணுவோம். அந்த நிறுவனங்களில் 1000கணக்கான ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் எங்களோட திரைப்படங்களில் வந்து ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் நான் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் சைட்டில். இது ஒரு பரிச்சாத்த முயற்சி. ஆனால் இருந்தாலும் நாங்கள் அதை கைவிடாமல் 10 வருடத்தை கழித்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதுக்குரிய வரவேற்பை நாங்கள் பெற்றிருக்கோம்.
ஓகே, நிச்சயமாக 10 வருடம் கழித்து இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணும்போது மக்களோட வரவேற்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் வந்து ஈழத்தில் தமிழ் சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு திரைப்படம் இருந்து சொன்னால் அதில் பாசிட்டிவான விஷயங்களை விட நெகட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ மக்களோட இதில் இருந்தோ அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா யார் உங்களுக்கு கால் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குடா, இதில் இந்த விஷயங்கள் வச்சிருக்கலாம் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்களா? நிறைய கருத்துக்கள் வந்தது. நிறைய கருத்துக்கள், பாசிட்டிவான கருத்துக்கள் கூடவாகும். ஓகே. சிலருக்கு வந்து கதை விளங்குற தன்மை வந்து குறைவாக இருந்தது. ஓகே. ஆனால் அதுக்கான ரீசன் என்னென்னு சொன்னால், நாங்கள் வெளிப்படையாக சில விஷயங்கள் சொல்ல முடியாத பட்சத்தில் குறியீடுகள் ரீதியாக நாங்கள் அந்த கதை அம்சத்தை நகர்த்தி கொண்டு போய்க்கல. அந்த மூவியை 2 தரம் பார்க்க தான் அந்த நல்ல ஸ்டோரி விளங்கும். சில வேளை அந்த ஒரு மெயின் கேரக்டர் மூவ் பண்ணி கொண்டு போயிருப்போம். அந்த மெயின் கேரக்டர் யாருன்னு படம் முடிய கேள்வியை விட தெரிஞ்சிச்சுன்னா படமே விளங்கும். அப்படி தான் நாங்கள் அதை டிசைன் பண்ணாங்க. அதால் கொஞ்சம் ஓகே. இந்த திரைப்படத்தில் வந்து நீங்கள் ஒரு இயக்குனராக இருந்தது மட்டுமல்லாமல் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணீங்க, அதில் இருந்த அனுபவங்கள், இப்போ இயக்குனரையும் தாண்டி இந்த விஷயங்கள் செய்யும்போது ஒவ்வொரு திரைப்படங்களையும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருந்திருக்கும். நீங்கள் மீடியாவில் இந்த தமிழ் சினிமாவுக்குள்ள வந்து எத்தனை வருடங்களாக இருக்கிறீங்க? அதாவது ஈழத்து சினிமா வரலாற்றில் கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேருந்து நான் இந்த துறையில் இருக்கிறேன். ஓகே. எனது 2001ஆம் ஆண்டு காலப்பகுதி வந்து சலனச்சித்திரம் அமைப்பினூடாக நாங்கள் நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்குள்ள தரமான சிந்தனைகளை உருவாக்குதல், தரமான திரைப்படங்களை ரசித்தல் என்ற கொள்கையின் அடிப்படையில் சலனச்சித்திரம் திரு தேவதாஸ் அவர்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது. அதோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருந்த நாங்கள் அவ்வாறு பயணித்து கொண்டிருந்து அடுத்த கட்டமாக ஸ்கிரிப்ட் நெட்டுன்னு சொல்லி திரு காசிநாதர் ஞானதாஸ் அவர்களுடைய ப்ராஜெக்ட் ஒன்று சமான சுருள் என்ற ப்ராஜெக்டில் 5 குறும்படங்களை எடிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு முதலாக கிடைக்குது. நான் 5 குறும்படங்களை எடிட் பண்ணியிருக்கிறேன். அது 2003ஆம் ஆண்டு காலப்பகுதி. அவ்வாறாக தொடர்ச்சியாக வரும்பொழுது எனக்கு வந்து முதலாவது அனுபவமாக படத்தொகுப்பு தான் எனக்கு இந்த திரை உலகத்தில் கிடைச்சது. அப்போ அந்த காலகட்டத்திலேயே நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற படங்களை வச்சுக்கொண்டு குறும்படங்களை தயாரித்து கொண்டிருந்தாங்க 2001, 2, 3 காலப்பகுதியில். அதுக்கப்புறமாக எங்களை படத்தொகுப்பு செய்யக்கூடியதாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து 3D அனிமேஷன் ஒர்க்கை வந்து நாங்கள் செய்ய வழிக்கிட்டோம். அப்போவே 2004, 2005 காலப்பகுதியில். பிறகு வந்து தாயத்திலேருந்து புலம்பெயர் தேசத்துக்கு ஒளிபரப்பு செய்கிற சில தொலைக்காட்சி நிறுவனங்கள்லையும் வேலை செய்திருக்கிறோம். அதனூடாக எங்களுடைய இந்த 3D அனிமேஷன் துறை நல்லா கை கொடுத்துச்சு. அதுக்கப்புறமாக 2009லேருந்து 2012 வேறு காலப்பகுதியில் நாங்கள் இந்தியாவுக்கு போகிறோம். இந்தியாவுக்கு போய் 3 வருஷம் 3D அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸை ப்ரொஃபஷனலாக படிச்சுட்டு தான் வர்றேன். வந்து 2012ஆம் ஆண்டு தான் ஏதாவது எங்களோட ஈழ சினிமா வரலாற்றில் ஒரு மாற்றத்தை செய்யணும். எல்லாருமே ஒரு சைடில் படம் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ சரி, இதை விட்டு நாங்கள் வேறு ஜோனரில் எப்படி எடுக்கலாம், இந்த புதிய தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தலாம் கூட திரைப்படத்தில், ஈழத்து சினிமாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்ற அடிப்படையில் இந்த 3D அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸை வச்சுக்கொண்டு கதையை லிங்க் பண்ணுறோம். அப்போக்குள்ளே என்னோட நண்பர் மெண்டிஸ், அவர் தான் திரைக்கதை அண்ட் ஆர்ட் டிரெக்ஷன் செய்தவர். அப்போ அவரையும் லிங்க் பண்ணி என்னென்னா ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் அந்த மூவின்னு சொன்னால் ஒரு செட் பிளானிங் தேவை. ஒரு விண்கலம் மாதிரியான செட் போடணும், பெரிய ஒரு ஸ்டூடியோ செட்டை போடணும். அப்போ அதுக்கு அவர் செய்தார். அப்போ அவரோட இணைஞ்சு நாங்கள் கதையில் டிஸ்கஸ் பண்ணித்தான் இந்த மூவியை நாங்கள் செய்து முடிச்சினாங்க. எல்லாத்தையுமே பதிவு செய்ய வேணும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு எது நடந்தால் கூட அடுத்து வரும் சமுதாயத்துக்கு இது பிரயோசனமாக இருக்கும். சரி சார், நான் அப்படியே செய்கிறேன். உங்களோட வருகைக்காண்டி தான் நான் இத்தனை வருஷம் காத்து கொண்டிருந்தேன். அப்படி என்றால் நாங்கள் அவர் அவசரமாக பார்க்கணும். ஓகே, ஒரு இயக்குனராக இருந்து அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எடிட்டிங் அப்படி இப்படின்லாம் இருக்குது. ஸோ இருந்தாலும் எங்களுடைய ஈழத்து சினிமா வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு தான் வளர்ந்துருக்கு. ஸோ நீங்கள் ஒரு இயக்குனராக பார்க்க, ஒரு எடிட்டராக பார்க்கும்போது இந்த விஷயங்கள் இருந்தால் எங்களுடைய சினிமா இன்னும் முன்னேறுமா? நிறைய பேருக்கு வந்து ஸ்டோரி இருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்டோரி எடுத்து சொல்கிற அளவுக்கு வந்து பட்ஜெட் இருக்காது. ஸோ பட்ஜெட் வந்து பெரும்பாலும் வானவில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஆட்கள் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா சொல்லுவாங்க. ஸோ இது இருந்தால் இன்னும் எங்களுடைய திரைப்படங்களை வந்து நாங்கள் இந்த இந்திய
இந்தியன் திரைப்படங்களோட ஒப்புற அளவுக்கு பெருசாக எடுக்கலாம். ஒரு டைரக்டராக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது, இந்த விஷயங்கள் மாற்றினா எங்களுடைய சினிமா வளர்றதுக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ 2001 காலப்பகுதியோட ஒப்புடைக்குள்ள இப்போது சினிமாவில் மாற்றம் ஒரு புரட்சி மாதிரி நடந்து கொண்டிருக்குது கிட்டத்தட்ட. அப்போ நாங்கள் பல வருடங்களை கடந்து வந்தவங்களுக்கு தெரியும். முதலாவது விஷயம் வந்து எங்களுடைய கலைஞர் சார்ந்து நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும். ஏனென்று சொன்னால் பழைய கலைஞர்களையும் இந்த துறைக்காக பாடுபட்டவர்களையும் நாங்கள் கௌரவிக்கணும், மதிக்க தெரிஞ்சிருக்கணும். முதலாவது கண்டிஷன். ரெண்டாவது வந்து நாங்கள் செய்கிற படைப்புகள் பெருமனே பொழுதுபோக்காக இல்லாமல் எங்களுடைய இனம் சார்ந்து மொழி சார்ந்து எங்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற படைப்பாக இருக்கணும். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் வாழ்கிற எங்களுடைய மக்கள் அந்த படைப்புகளை ஆதரிப்பார். ஏன்னு சொன்னால் ஒரு பொழுதுபோக்கான படத்தை எடுத்து செய்ய போகிறோம்னு சொன்னால் அவர்கள் எங்களோட படத்தை அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதில் விஷயம் இல்லை. ஏன்னா தென்னிந்திய திரைப்படத்தை அதே விஷயத்தை காட்டுறாங்க. அப்போ எங்களோட விஷயத்தில் எங்களுடைய மண் வாசம், மண்ணினுடைய ரசனை, எங்களுடைய மொழி நடை, எங்களுடைய பிரச்சனைகள் சொல்லப்படணும். அப்பொழுதுதான் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய மக்கள் எங்களுக்காக ஆதரவையும் அன்பையும் அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக தந்து கொண்டிருப்பார்கள். அந்த விஷயத்தை டார்கெட் பண்ணி எங்களோட இளம் இயக்குனர்கள் செய்தார்களானால் அடுத்த ரீச் பண்ணக்கூடிய இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய தாய் மண்ணில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு திரைப்படமாக எடுத்தால் கண்டிப்பாக அந்த திரைப்படம் மக்களோட வரவேற்பு பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ புஷ்பக 27 வந்து வீரா வீரா அப்படின்ற ஒரு சாங் வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ அந்த பாட்டை பார்க்கும்போது வந்து ஒரு ஹஸ்பண்டை வந்து நாங்கள் ஒரு கோயில் அங்கே அனுப்பும் போது அவங்களுடைய அந்த பிரிவினையை வையப்படுத்தின ஒரு பாட்டு கேட்கும்போது நல்லா இருக்கும். தேசம் மீது கொண்ட காதல் தேகம் மறந்ததே, தேசம் இல்லா நன்பு மோகம் துறந்ததே, வாழ்ந்த காதல் என்றும் வீழ்வதும் இல்லை, நீ மாண்ட பின்னும். ஸோ அந்த பாடலில் வந்து நீங்கள் யார் எழுதினாங்க அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது சஞ்சய் சிவான்னு சொல்லி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு போய் தான் என்னோட கிளாஸுக்கு படிக்க வந்தவர். அப்போ தான் நான் அவர்கிட்ட அந்த சிச்சுவேஷனை டிஸ்கஸ் பண்ணி அவர் சொல்கிறார், டக்குன்னு ஒரு சாங் இப்படி எழுதுங்க தம்பின்னு சொன்னால் இப்படி எழுதுகிறேன் சஞ்சய் சிவான்னு சொல்லி. அதுக்கு இசையமைச்சது வந்து பிரசாத்ன்னு சொல்லி சாவச்சேரியில் உள்ள போய் தான் இசையமைச்சவர். அதாவது வந்து எங்களோட சிச்சுவேஷன் வந்து ஒரு போருக்கு ஹஸ்பண்ட் அனுப்பிட்டு காத்திருக்கிற மனைவியினுடைய மனநிலை. ஆனால் போருக்கு அனுப்பினாலும் மனைவியோட மனநிலை எப்படி இருக்கும் என்றால், உன் மீது கொண்ட காதலை விட தேசத்தின் மீது கொண்ட காதல் எனக்கு பெருசுன்ற மாதிரி அந்த 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 அர்த்தப்பட ஒரு தேசியம் சார்ந்த ஒரு பாடலாக தான் அதை செய்திருந்தேன். ரொம்ப அழகான பாடல், வரிகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய மியூசிக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து உங்களை தவிர நிறைய பேர் இன்டர்வியூக்கு வரையில என்னென்னு சொன்னால் ஒரு சில காரணங்களால் அவங்களால வர முடியாமல் போயிட்டு, ஸோ அவங்க சார்பாக வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட வந்து ஒரு களமாக இருந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு? அதாவது வந்து முக்கியமாக நான் சொல்லணும், என்னுடைய இணையாக செயற்பட்ட சத்யா மெண்டிஸ் அவர் வந்து, அதாவது உங்களுடைய திரைப்படத்தினுடைய கதை, திரைக்கதை மற்றும் ஆர்ட் டைரக்ஷன், கலை இயக்கம் முதலே சொல்லியிருப்பேன். அந்த கலை இயக்கம்ன்றது முக்கியம். ஒரு விசுவல் எஃபெக்ட்ஸ் சார்ந்த ஒரு மூவிக்கு ஒரு செட் நாங்கள் அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விண்வெளிக்கு போகிற விண்கலத்தை வந்து ஒரு வீட்டுண்ட கூரையில் மாடல் பண்ணினாங்க. வூட்டால் மாடல் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாம் டச் பண்ணி தான் ஒர்க் பண்ணினாங்க. பட் அதில் ஸ்பேஸுக்கு போகிற உடை அதெல்லாமே நாங்கள் செய்தது அவர் தான். அதெல்லாம் வந்து எங்களுக்கு பலமாக அமைஞ்சது. இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை சொன்னோன்னே அவர் டக்குன்னு செய்வார். அந்த ஒரு திறமை அவருக்கு இருக்குது. அவரும் ஒரு குறும்படங்கள் எடுத்த ஒரு இயக்குனர், பல படங்களை செய்திருக்கிறார். அந்த இதில் எங்கள் 2 பேருக்கு ஒத்துழைப்பு செய்ததால இந்த படம் வந்து அடுத்த கொண்டு போக முடியாது. அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு இந்த படம் வந்து மக்கள் வரவேற்று பெருப்ப ஓடும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு திரைப்படங்கள் எடுக்கின்ற பொழுது வந்து அந்த ஆக்களை தெரிவு செய்கிறது அப்படின்ற சொல்வது கடினமான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, நிறைய பேரை நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரணம் என்ன, எப்படி அவங்கக்கிட்ட வந்து ஸ்டோரி சொன்னப்போ வந்து சில பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, சில பேர் ஓகே சொல்லிடுவாங்க, சில பேர் சந்தோஷமாக செஞ்சு தருவாங்க. ஸோ அப்படியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும். உண்மையில் வந்து நாங்கள் இந்த திரைப்படத்தை எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஆக்களை தேடுறோம். சரியா தேடைக்குள்ளே பழைய ஆக்கள் இங்கே வந்து எடுக்க கஷ்டமாக இருந்தது. 2012ஆம் ஆண்டு காலப்பகுதி நான் சொல்கிற காலப்பகுதி. அப்போ இப்போ தான் எங்களுடைய ஈழ சினிமா வளர்ச்சி வருது. அப்போ ஈழ சினிமான்றது அங்கே இங்கொன்றுமாக இருந்த காலப்பகுதி. ஆக்களை தேடிக்கொண்டிருக்கோம். பலர் ரியாக்ட் பண்ணார்கள். அப்போ நாங்கள் புதுமுக நடிகர்களை கொண்டு எங்களுக்கு வந்து யதார்த்தமாக, அதாவது
நாடகத்தன்மை இல்லாமல் யதார்த்தமாக இந்த படத்தை செய்ய வேணுமென்றதை நான் விரும்பினாங்க. அப்போ அதிகமான புதுமுக நடிகர்களை தான் நாங்கள் உள்வாங்கி அவர்களுக்கு சில பயிற்சிகளை கொடுத்து நாங்கள் நடிக்க வச்சுனாங்க. குறிப்பாக ஜெலாம் மற்றது மயூரன் போன்ற பலர் வந்து எங்களுக்கு முழு சப்போர்ட், மற்ற மகேந்திர சிங் மங்கள் அவரெல்லாம் வந்து முழு சப்போர்ட் பண்ணி தந்தார் எங்களுக்கு. அந்த வகையில் எல்லாருடைய ஒத்துழைப்பாலும் எங்களுக்கு படத்தை கொண்டு போக முடியாது. ஸோ ஒரு திரைப்படம் எடுக்கும் பொழுது வந்து அங்கே வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே ஒரு கலகலப்பாக இருக்கும். ஸோ சீரியஸான விஷயங்கள் நடக்கும், ஃபன்னான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு சரியான கஷ்டமாக இருந்துச்சா நாங்கள் இதை எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? நிறைய கட்டங்கள் இருக்கு. அந்த விண்வெளியில் பறக்கிற மாதிரி ஒரு சீனோடு எடுக்க வேணும். அதாவது இப்போ நாங்கள் ஒரு கற்பனை கிரகம் ஒன்று உருவாக்கியிருக்கோம். அந்த கிரகம் வந்து கிராவிட்டி இருக்குது, புவிய மாதிரி ஒரு டூப்ளிகேட்னு பார்க்கலாம். அப்படி தான் நாங்கள் டிசைன் பண்ணோம். அதை சொல்லல அப்படி தான் செய்கிறோம். கிராவிட்டி இருக்குது, ஆனாலும் அந்த கிராவிட்டி போகும்போது ஒரு கிராவிட்டியில் ஃபீல்டை கிடக்கணும். அதுக்கு அவங்கள கட்டி தூக்கிட்டு அவங்கள அப்படியே தலையில கண்ணெல்லாம் சுவத்து போயிருப்பாங்க. இப்போ அப்படி ஒரு கஷ்டமான இது தாண்டி நாங்கள் பாதுகாப்பாக திருப்பி அனுப்ப வேண்டியது பொறுப்பு. கடைசி நேரத்தில் உங்களுக்கு என்ன நடந்தது? இந்த காட்சி இருக்கா பாருங்க. நீங்கள் வந்து தேசிய விருது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதோட அனுபவங்கள் எப்படி இருக்குது? இப்போ நாங்கள் ஒரு விஷயம் செய்கிறோம்ன்றப்போ நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்போம். எங்களுக்கு இதில் வந்து சக்ஸஸ் கிடைக்கணும், எடுக்கக்கூடிய படங்கள் வந்து ஒரு வெற்றியை தழுவணும் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுடைய தேசிய விருதை பற்றி சொல்லுங்கள். அதாவது வந்து நான் கடந்த காலம் 10 வருஷமாக நேத்ரா டிவியில் ஒர்க் பண்ணினேன். ஓகே. ஸோ இப்போ நேத்ரா டிவியுடைய சேனல் அனிமேஷன், அந்த சேனல் ஐடின்னு சொல்லுவாங்க, இந்த முன் இன்ட்ரோ, அதை வந்து நாங்கள் ஒரு 2019ஆம் ஆண்டு செய்து நாங்கள். அப்போ அந்த செய்துட்டு நாங்கள் அந்த இவங்களுக்கு கால் பண்ணி அப்ளை பண்ணினாங்க. அப்போ அது வந்து மற்ற டெலிவிஷனோட எல்லாம் போட்டி போட்டு எனக்கு கிடைச்சது. அது என்ன விஷயம் என்றால் அனிமேஷன் சைடில் கிடைச்ச முதல் தமிழ் ஆளுக்குரிய விருது எனக்கு தான் இருக்கு. நான் நினைக்கிறேன் 2019 தேசிய. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட இன்றைக்கு இந்த நேர்காணலில் தொடர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் புஷ்பக 27 திரைப்படம் வந்து இப்போ இனி வர்ற காலங்களில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். ஸோ அதோட அந்த எந்தெந்த நாட்களில் என்னென்ன டைமில் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தெரியுமா உங்களுக்கு? இப்போ வர்ற அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி கனடாவில் நாங்கள் வுட் சைட் சினிமாவில் ரிலீஸ் பண்ண போகிறோம். 2வது ஷோ போட போகிறோம். அதை விட ஃப்ரான்ஸில் அடுத்த மாதம் திரையிடுறதுக்கான வேலை திட்டம் நடந்து கொண்டு இருக்குது. ஃப்ரான்ஸ் மட்டுமில்லை, UK, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி இதில் போடுறதுக்கான வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கு. அதை தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலையும் மீண்டும் சில காட்சிகளை திரையிடுவதற்காக பலர் கேட்டுக்கொண்டிருக்கார்கள். அந்த வகையில் நாங்கள் திரையிட தயாராக இருக்கோம். ஓகே, கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ஒரு வெற்றியை தழுவக்கூடிய திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால் இதில் வந்து எங்களுடைய மண்வாசம், எங்களை ஸ்ரீலங்காவை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அனைத்துமே இந்த திரைப்படத்தில் வந்து நாங்கள் புகுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வெற்றியை தழுவும், நிறைய நாட்கள் ஓடணும் அப்படின்றதை நான் சொல்லிக்கொள்கிறேன். மக்களுக்கு வந்து புஷ்பக 27 சார்பாக வந்து என்ன விஷயம் நீங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? முக்கியமாக எங்களுடைய திரைப்படத்துக்கு கொடுத்த ஆதரவு மாதிரி புலம்பெயர் தேசத்தில் வந்து பயங்கர ஆதரவு என்று சொன்னால் இந்த படத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் நிறைய விஷயத்தை படத்தில் சொல்லாத விஷயத்தை அவர்கள் மெனக்கண்ணில் படங்களாக பார்த்தார்கள். அவ்வாறான ஒரு திரைக்கதையோடு தான் இது இருக்குது. அது கொடுத்த ஆதரவு மாதிரி இங்கே உள்ள ஈழத்து சினிமாவில் திரைப்படங்கள் எடுக்கிற கலைஞர்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பதன் கூட தான் எதிர்காலத்தில் இந்த ஈழத்து திரைத்துறையை அடுத்தடுத்து கொண்டு போகலாம். நிச்சயமா அதுக்கு பல கலைஞர்கள் இருக்கார்கள், பல இயக்குநர்கள் இருக்கார்கள். அவர்கள் நாங்கள் ஆதரவு கொடுத்தா தான் அடுத்தடுத்து கொண்டு போகலாம். ஆகவே நீங்கள் எல்லாரும் இங்கே வர்ற படைப்பு, தாயகத்திலிருந்து வர்ற படைப்பு பூரண ஆதரவு கொடுப்போம். கண்டிப்பாக மக்கள் வந்து ஒரு காலத்துல எல்லாம் இருந்தது, எங்களுடைய ஈழத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே அவ்வளோ ஃபேமஸானது இல்லை. பட் இன்றைக்கி சோசியல் மீடியா அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய நெகட்டிவான விஷயங்கள் சோசியல் மீடியாவில் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து சோசியல் மீடியா வளர்த்து விட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் வந்து செய்கிற ஐடியா இருக்கா? இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா இது கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கா? இல்லை, அது இருக்குது. என்ன விஷயம்ன்றா இந்த படம் வந்து நாங்கள் படத்தை அப்படியே இடையில முடிக்கிறோம். படம் முடிவுக்கு வரையில் இதுக்கான பார்ட் 2 என்னென்னு சொன்னால் இந்த படத்தை நாங்கள் முடிக்க முடியாமல் போயிட்டேன்னு சொன்னால் அந்த ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சஸ்பெண்ட் ஒன்று வச்சுருக்கோம். ஓகே. அப்போ அந்த படம் தியேட்டரில் படம் பார்த்தாக்கள் எல்லாம் வந்து படம் முடிஞ்சது தெரியல. டக்குன்னு படத்தை நாங்கள் முடிக்கிறோம். 1 மணி நேரம் 15 நிமிஷத்தில் படத்தை முடிச்சோன்னே அவங்களுக்கு கேட்குறாங்களா அடுத்த பகுதியை திற சொல்லி. ஸோ மக்களுடைய ஒப்பீனியன் கேட்டு நாங்கள் அடுத்த பகுதியை செய்ய போகிறோம். இதனுடைய
அடுத்த கட்டம் புஷ்பக 27 பார்ட் 2 வரும் அப்படின்னு சொல்றீங்க. 2க்கான முயற்சி தான் நான் செய்ய போகிறோம். So, கண்டிப்பா வெளிநாட்டிலேருந்தும் பலர் ஆதரவு தெரிவு செய்வதாக சொல்லியிருக்கார்கள். அந்த வகையில் ஒரு வித்தியாசமான ப்ரொடக்ஷனாக நாங்கள் செய்ய விரும்புகிறோம். ஸோ பகுதி பாகம் 2 எடுக்கும்போது நீங்கள் சொல்லிக்கே எனக்கு விளங்குது மக்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த திரைப்படம் வந்து வெற்றிகரமாக ஓடணும், அது சார்ந்திருக்கக்கூடிய அந்த பார்ட் 2 திரைப்படமும் விரைவில் வர வேணும் அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறோம். ஸோ இப்போ இன்டர்வியூக்கு வந்து நிறைய பேர் இந்த இன்டர்வியூக்கு வரலை, என்ன சொன்னால் ஒரு சில காரணங்களால் வரலை. ஸோ அவங்க எல்லாரும் அவங்க சார்பாக வந்து இந்த விஷயத்தில் வந்து இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ அந்த விஷயங்களை தயார் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றின்றது தனி நபர் சார்ந்தது அல்ல, நிச்சயம் அது ஒரு குழு முயற்சி. இப்போ எங்களுடைய இந்த புஷ்பக 27 திரைப்படத்தில் பலர் வந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில் ஒவ்வொருவராக நான் நினைச்சு சொல்கிறேன். மற்ற இன்னொரு விஷயம், எங்களோட படத்தில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்றால், எங்களோட திரைப்படத்தில் பங்கு பெற்றிய அனைத்து கலைஞர்களும் அனைத்து நடிகர்களும் தாயகத்தை சேர்ந்தவர்கள் என்பது கொஞ்சம் குறிப்பிடத்தக்க விஷயம். டெக்னிக்கல் உட்பட எல்லாமே இங்கே தான் செய்தோம், எல்லா ஃபினிஷிங்கும் இங்கே தான் செய்திருக்கோம். ஆகவே மென்மேலும் அவர்களை நாங்கள் பலப்படுத்த வேணும். எல்லாருக்கும் நான் மனசு நிறைந்த நன்றிகளை சொல்கிறேன். ஓகே, புஷ்பக 27 வந்து இப்போ அவர் சொல்லியிருந்தாங்க எந்தெந்த நாட்களில் வந்து எந்தெந்த நாடுகளில் ரிலீஸ் பண்ணுறதுன்ற மாதிரி. ஸோ இன்றைக்கு கூட திரைப்படம் வந்து வெற்றிகரமாக தியேட்டரில் எல்லாமே ஓடி இருக்கு. கண்டிப்பாக மக்களோட சப்போர்ட் வந்து எப்போவுமே எங்களுடைய ஈழத்து சினிமாவுக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஸோ இன்னும் வருகின்ற காலங்களில் இன்னும் அதிகமாக கொடுக்க வேணும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து வானவில் நிகழ்ச்சியில் எங்களுடைய புஷ்பக 27 டைரக்டர் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக பார்க்காதவங்க வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். அந்த படத்தை வந்து மக்கள் எப்போவுமே உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்ருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு இப்படி அடுத்த ஒரு வானவில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் அன்று உங்கள் லக்ஷனா.